கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் உயரணும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையணும்னு எல்லாரும் நம்ம காத்திருக்கிறோம், செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆவிக்குரிய ஆலோசனை இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றுவார் என்பதை சந்தேகமில்லாமல் உங்களோடு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, என் வாழ்க்கையில் இடைப்படுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபத்தோடு இந்த அருமையான பதிவை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த அருமையான பதிவில், இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேச போகிற காரியம், உங்கள் முன்னேற்றம், எது நடக்காது, எது சோதனையாக இருக்குது நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதையே சாதனையாக அவர் மாற்றப் போகிறார். எந்த இடத்திலிருந்து நன்மை வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களை தலை சிறந்த நபராக மாற்றப் போகிறார். இது நான் சொல்லவில்லை, தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, ஜெபநேர குடும்பத்தாரே, நீங்க எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த எல்லைகளில் இருந்தாலும் கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். உங்க அருகாமையில் அவர் இருக்கிறார். God is omnipresent சொல்லுவாங்க. அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில் அவர் வார்த்தையாக கிரியை செய்ய 5 நிமிடம் கூட ஆகாது. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க, உங்கள் குடும்ப நிலைமை மாறுகிறத பார்ப்பீங்க, உங்கள் எதிர்காலம் மாறுகிறத பார்ப்பீங்க, நல்ல செய்திகள் வருகிறதை பார்ப்பீங்க. கர்த்தர் தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறவர். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தெய்வ திட்டத்தை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து கொண்டே சோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவ ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை, சில ரகசியங்களை இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். உங்களை முன்னேற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது உங்கள் முன்னேற்றத்துக்கான ஜெபம். இந்த அருமையான நேரத்தில் நீங்க முன்னேறுவீங்க. You will go forward. Your life will go ahead. It will surely happen. அது நிச்சயமாக நடக்கும். தேவ ஜனமே, எந்த நிலைமையில இருந்தாலும், வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்க போகிறார். கர்த்தர் ஒரு நல்ல சிக்னல், நல்ல அடையாளத்தை தரப்போகிறார். ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், சாரிபாத்து விதவையை போல இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிற லெவலில் யாராவது கேட்டுக்கொண்டிருக்கலாம், உடைக்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். வியாதியில் மறிக்க போகிறேன் பிரதர், என் லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சுது, நான் சாதிக்கணும்னு நினைத்தேன், ஆனால் அந்த வியாதி பாருங்க மரண வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லலாம். நல்ல ஒரு வேலையை தொடங்கினேன், இன்னைக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லலாம். இல்லை நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஊழியத்தில் டெவலப் இல்லை என்று சொல்லலாம். வருமானமே இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். மோசேக்கு மேலே தேவனுடைய அழைப்பு வந்த பொழுது யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவரிடம் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பேச வராது, நான் ஒரு திக்கு நாவு உள்ளவன், நான் மந்த நாவு உள்ளவன் என்று மோசே ஆண்டவரிடம் சொல்லுகிறான். தேவ ஜனங்கள் புரிய வேண்டிய விஷயம், அவன் திக்கு நாவு உள்ளவன், அவன் மந்த நாவு உள்ளவன், அவனுக்கு ஒழுங்காக பேச வராது, சரளமாக பேச தெரியாது, பேசணும் என்று நினைத்தாலும் வாய் திக்கிவிடும், எல்லாம் தெரிந்துதான் தேவன் அவனை அழைத்தார். ஆனால் அவனுக்கு ஒரு பயம், ஏனென்றால் அவன் திக்கு நாவு உள்ளவன். ஏனென்றால் இவன் போய் பேச போகிற இடம் ராஜா, ராஜா அரண்மனை, ராஜ மனிதர்கள், பெரிய பெரிய நபர்களை பார்த்து கர்த்தர் பேச சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு இதே போல நீங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருந்து கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சு கொண்டு இருப்பார். ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரப்போகுது.
எலியாவை பாருங்க, ஆண்டவர் அந்த விதவை வீட்டுக்கு அனுப்பும் பொழுது இருக்கிற கொஞ்சம் மாவுல ஒரு சின்ன ரொட்டியை செய்து சாப்பிட்டுட்டு அந்த தாயாரும் அந்த சின்ன பையனும் மரித்து போகலான்னு நினைச்சாங்க. அவர்களுடைய எண்ணமெல்லாம் இனி ஆசீர்வாதம் வராது, என் வீட்டில் ஒண்ணுமே இல்லையே, இனி எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? நீங்களே யோசித்து பாருங்க. கொஞ்சம் கூட ஆகாரம் இல்லை, இருக்கிறத எல்லாம் வலித்து எடுத்து கொஞ்சமாக ஒரு ரொட்டியை செய்து அதை சாப்பிட்டு விட்டு மறிக்கலான்னு இருக்கிற அந்த இடத்துல எங்க விசுவாசம் துளிர்க்கும்? எப்படி அற்புதம் நடக்கும் என்று சந்தேகத்தின் மேல சந்தேகம். தேவஜனமே, இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபெயிலியர், அட்டர்மோஸ்ட் ஃபெயிலியர், இதற்கு மேலே என்னால் வாழ முடியாது, இதற்கு மேலே என்னால் சாதிக்க முடியாது, ரொம்ப தோன்று போயிட்டே நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த விதவையை போல ஒரு நிலைமையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எந்த நிலைமையா இருந்தாலும் உங்கள் நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டு கர்த்தர் அதற்கு என்ன பரிகாரம் செய்கிறார் என்று நீங்கள் ஆவியில் உணர்ந்து, 4 பேர் உணர்றாங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தார் உணர்றாங்களோ இல்லையோ, நீங்கள் உணர வேண்டியது அவசியம். கர்த்தர் என்ன செய்கிறார் உணர வேண்டியது அவசியம். அந்த விதவையின் இடத்தில் கேட்டால் தீர்க்கதரிசி கேட்கிறார், எனக்கு ஒரு அடையை எடுத்து கொண்டு வா, முதலாவது எனக்கு ஒரு ரொட்டியை செய்து கொண்டு வா. ஐயா, அதே ஒரு ரொட்டிக்கு தான் ஐயா இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் சாக போகிறோம்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய திட்டம் உள்ள வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய திட்டம் உங்களுக்குள்ள வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய திட்டம் வருகிறது. உங்களை நோக்கி தேவ திட்டம் வருகிறதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு கிதியோனை கண்டு மீதியானியருடைய படையில் உள்ளவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறதை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க எதிராளிக்கு தெரியும். ஏனென்றால் உங்களை குறித்து நீங்க சொல்லுகிறதை காட்டிலும் உங்க எதிராளியுடைய வாயால சொல்ல வைக்க போறார் தெய்வன். மீதியானியர்கள் பயந்தார்கள். அங்க 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிதியோனுடைய படை வருகிறது, ஒரு அப்பம் புரண்டு வருகிறது போல வருகிறதை சொப்பனத்தில் கண்டார்கள். தேவ ஜனமே, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கிதியோன் எவ்வளவு பலவீனமா இருந்தார்னு கிதியோனுக்கு மட்டும்தான் தெரியும். கிதியோனுக்கு சந்தேகம் இருந்தது, கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்று சந்தேகம் இருந்தது. ஆனால் கர்த்தர் எல்லா சந்தேகத்தையும் மாற்றினார், அதற்கு அவர் விட்டு கொடுத்தார். இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? கிதியோனுடைய ரகசியத்தை குறித்து கிதியோனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, அந்த எதிரியினுடைய பாளையத்துல 2 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நேற்றுக்கு நான் ஒரு கனவு கண்டேன், ஐயோ கிதியோனுடைய படை வரும் என்று அவர்களுக்கு ஒரு சொப்பனம் உண்டானது. ஒரு அப்பம் புரண்டு வருகிறது போல ஒரு கனவு. தேவ ஜனமே, நீங்க இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன எதிரி ஜெயித்துருவான், என்ன கடன் ஜெயித்துரும், என்ன வியாதி ஜெயித்துரும், என்ன இந்த சூழ்நிலை ஜெயித்துரும், பிரிவினை ஜெயித்துரும். தேவ ஜனமே, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? In the midst of your trial, in the midst of your persecution, God is going to do a miracle. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Lord, I will just engage with your plan. நான் உம்முடைய பிளானோடு எங்கேஜ் ஆகிறேன்ப்பா. கிதியோன் ஆண்டரோடு எங்கேஜ் ஆனார். சூழ்நிலை மோசமாக தான் இருந்துச்சு, ஆனால் கர்த்தரோடு கைகோர்த்தாரு. அந்த விதவையை பாருங்க, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. தேவ ஜனமே, நீங்க உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற பிளானை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிளானுக்குள்ள ஒரு அற்புதம் இருக்கு. ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக தேவ ஜனங்களே, என்னுடைய தாயும் தகப்பனும் ஆண்டோடைய ஊழியத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது நான் சிறுவனாக ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். நான் படிக்கிற சிறுவன், ஆனால் அப்பா அம்மா கூட சேர்ந்து ஊழியங்கள் செய்வேன், துண்டு பிரதி கொடுப்பேன், கிராமங்களுக்கு போவோம். அப்பொழுது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிறேன். என்னுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆகாரம் கூட இல்லை, நல்ல வருமானம் இல்லை. அப்பாவோ ஊழிய பயணமாக போய்விட்டார். நான் படிக்கிற சிறுவன். அந்த நாட்களில் என்னுடைய கிழிந்த பேக், ஸ்கூல் பேக்கை என்னுடைய தாயார் தைத்து கொண்டிருந்தாங்க. ஒரு சின்ன வீடு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எனக்கு ஒரு தம்பி வேற உண்டு. அவனுக்கு தேவையான நல்ல ஆகாரங்களை கொடுக்கவோ பால் கொடுக்கவோ எதுவுமே முடியாத லெவலில் வீட்டில் ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தின் மத்தியில்
என்னுடைய தகப்பன் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஊழியம் செய்து விட்டு வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். ஆனால் எங்கள் கையில் 1 ரூபா கூட இல்லை. எல்லாமே தீர்ந்து விட்டது. சின்ன தம்பிக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கவோ ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு அம்மா என்ன செய்கிறாங்க, என்னுடைய ஸ்கூல் பேக்கை தைத்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இருந்த அந்த ஊரில் 3-4 மணிக்குள்ளே ஸ்கூல் முடியும். ஸ்கூல் முடிந்து நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். என்னுடைய பேக்கை எடுத்து கிழிந்த பேக்கை தைச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாடல், ஒரு பழைய பாடலை பாடி சந்தோஷமாக என்னுடைய அம்மா அந்த கிழிந்த பேக்கை தைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆம் தேவச்சனமே, நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம சந்தோஷத்தை அமைக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற தவறு, அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்த ஆண்டவரை நன்றி என்று சொல்வார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் துக்கம் வந்தவுடன் ஆண்டவர் மேலே சந்தோஷம் போய்விடும். ஒரு நல்ல தேவ மனிதன், மரித்தவர்களை எழுப்பி தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்த தேவ மனிதன், வீல் சேர்லாம் எழும்பும் தேவனுடைய நல்ல சத்தியங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுறீங்க, நீங்கள் துக்கப்படும் பொழுது ஏன் தேடாமல் போகிறீங்க? காரணம் உங்கள் சந்தோஷம் கர்த்தர் மேலே இல்லை. கர்த்தர் மேலே சந்தோஷம் இருக்கணும் தேவச்சனமே. என் தாயார் நல்லா துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. உபத்திரம் தான், நிந்தை தான், பிள்ளைக்கு ஆபத்து உண்டாகலாம், சாப்பாடு இல்லாமல் போகுது, பட்னி ஆகலாம், என்னனாலும் நடக்கலாம், வேதனையான விஷயங்கள் தான். ஆனால் இதன் மத்தியில் எங்கேயோ இருந்து ஒரு தாயாரை கர்த்தர் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கார்கள். அந்த 40 நாள் உபவாசத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், போ, என் மகள் அங்கே இருக்கிறாள், என் மகளுக்கு உதவி செய் என்று ஆண்டவர் சொன்னாராம். உடனே அவர்கள் கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் வீடை தேடி வந்தார்கள். வந்த உடனே பணத்தை தரவில்லை. அவர்கள் மெதுவாக கிச்சனில் சென்று ஆண்டவர் சொன்னது உண்மைதானா என்று செக் பண்ணார்கள். பண்ணா எங்கள் பாத்திரங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்குது. ஏதோ ஒரு பருப்பை வச்சு, இருந்த கடைசி பருப்பை வச்சு எங்கள் அம்மா ஏதோ ஒரு சமையலை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த சமையலை எடுத்து பார்த்து விட்டு உண்மையாகவே இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி எங்கள் அம்மா கையில் ரூபாவை கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ரூபா வாங்கலை, முன்ன பின்ன தெரியாதவங்க. அதனால் அவங்க பைபிளை எடுத்து பைபிளை திறந்து, இதை ஏசப்பா எனக்கு கொடுக்க சொன்னாங்க, நான் உபவாசத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு சத்தம் உண்டானது, நீ போ, அந்த வீட்டில் என் மக துதிச்சு கொண்டு இருக்கிறா, நீ போ, அவளுக்கு உதவி செய் என்று ஆவியானவர் சொன்னார்னு அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் தேவச்சனமே, எத்தனை அருமையான விஷயம். இந்த சம்பவத்தை எத்தனை கோடி கொடுத்துங்க நம்ம வாங்க முடியும்? யோசித்து பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், என் மக அங்க இருக்கிறா, பாடுபட்டு கொண்டு இருக்கிறா, போய் உதவி செய் என்று ஒரு நபரை அனுப்பி விடுகிறாரே. இதை அனுப்புனது எந்த மன்னர்? உலக மன்னர்களா? இல்ல. ராஜாக்களா? இல்ல. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய தேவன் அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இப்படிதான் வளர்க்கப்பட்டோம், இப்படிதான் எழும்பினோம், தேவன் இருக்கிறதை பார்த்தோம், தேவன் கிரியை செய்கிறார். தேவனை விசுவாசியுங்கள். இன்னைக்குள்ள ஜனத்தினுடைய தவறு என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலைமையில இருந்தாலும் learn to engage your spirit with God. எந்த நிலைமையில இருந்தாலும் உங்கள் மனதை ஆண்டவரோடு இணைக்க கற்றுக்கொள்ளுங்க. அதனால்தான் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ திக்குவாயந்தான், ஆனால் நீ திக்குவாய் என்று தெரிந்துதான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ பலவீனம் உள்ளவன் என்று தெரிந்துதான் அழைத்திருக்கிறேன். கிதியோனே, நீ உன் கோத்திரத்தில் சிறியவன் என்று தெரிந்துதான் அழைத்திருக்கிறேன். நீ பலவீனம் உள்ளவன் என்று தெரிந்துதான் அழைத்திருக்கிறேன். உனக்கு ஆள்பலன் இல்லைன்னு தெரிந்துதான் அழைத்திருக்கிறேன். ஆண்டு சொல்றார் பாருங்க, அருமையாக சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, யாத்திராகமம் 4:11, மனுஷருக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எத்தனை அருமையான விஷயம் தேவச்சனமே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் தெரியுமா? சூழ்நிலையை பார்க்குறோம். பேதுரு இதை தான் செய்தார், சூழ்நிலையை பார்த்தாரு. கடல் மேலே நடந்து வந்த பேதுரு சாதனையாளர். சீசர்கள் பிரமித்து பார்க்குறாங்க,
11 சீசர்களும் உற்று பார்க்குறாங்க. மொத்தம் 12 பேர். அதில் ஒருவர் தான் பேதுரு. என்னப்பா நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் செய்கிறானே. ஆனால் கொஞ்ச தூரத்தில் அட்டர் ஃபெயிலியர். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறான். ஆம் தேவ ஜனமே, சூழ்நிலை பார்க்காதீர்கள். சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டும். குழந்தை இல்லாமல் சூழ்நிலையாக இருக்குதா, பயப்படாதீங்க. ஆம் தேவ ஜனமே, கடந்த அருமையான பிரேயரில் அநேகர் விடுதலையாக இருக்கிறாங்க. அநேகர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஆம் தேவ ஜனமே, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டானது. தீர்க்க தரிசனங்கள் ஆவியானோர் பேசினது உண்மை என்று சொன்னார்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டு ஒன்னே ஒன்று கேட்கிறாரு. நீ உபத்திரத்தில் இருக்கிறது சரிதான் மகளே, நீ வேதனையில் இருக்கிறது சரிதான் மகனே, பட் நான் உனக்கு ஒரு பிளானை கொண்டு வருவேன். அந்த பிளானை நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த பிளான் ஒருவேளை நீ செய்ததை நான் திரும்பி செய்ய சொல்லலாம், எதுனாலும் இருக்கலாம். பட் அதை அறிந்து கொண்டு அதை செய்வதுதான் உன்னுடைய தப்பி செல்லுகிற வழி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க தேவ ஜனமே, பேதுருவை பார்த்து ஆண்டு சொன்னார், நைட்டெல்லாம் மீன் பிடிச்சோம், பேதுருக்கு மீன் இல்லாமல் இருக்கும் பொழுது அதே கடலில் அதே படகு அதே நபர் அதே வலை அதே இடத்துல திரும்பியும் ஆண்டு மீன் பிடிக்க சொல்லுகிறார். மீன் வந்ததா இல்லையா? மீன் வந்தது. காரணம், கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நடக்க போகுது. கர்த்தர் பேசுகிறார், நடக்க போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்க்கை மாறப்போகுது. சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், உங்கள் சூழ்நிலையை கௌரவமாக யோசிக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான தாயாரை அனுப்பி எங்கள் ஏழ்மையை மாற்ற, அந்த நாட்களில் உணவில்லாமல் இருந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நபரை அனுப்பினாரே. இதை நான் கோடிகளை காட்டிலும் உயர்வாய் பார்க்கிறேன். உலகத்தில் உள்ள முதல் பணக்காரர்களுக்கும் இது நடக்காத சம்பவமாக நான் பார்க்கிறேன். நான் அவர்களிலும் மேலான விஷயமாகவும் நான் மேலானவனாகவும் எண்ணுகிறேன். காரணம், எனக்கு நடந்த விஷயம். பணத்தாலும் பணக்காரர்களாகவும் நிலாவை வித்தாலும் நட்சத்திரங்களை வித்தாலும் இது நடக்காது. எத்தனை கிலோ தங்கத்தை வித்தாலும் கர்த்தர் பேசட்டும் சொன்னா நடக்காது. நான் இவ்வளோ வைரத்தை காணிக்கையாக படைக்கிறேன், அந்த கர்த்தர் என்னோடு பேசட்டும் சொன்னால் பேச மாட்டார். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். இதனுடைய விலை இன்னைக்கு தேவ ஜனத்திற்கு தெரியவில்லையே. அதனால்தான் ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறார். உங்க கையில் உள்ள பணத்தை பார்த்தல்ல, உங்க உள்ளத்தை பார்த்து அவர் உங்கள் கிட்டத்தில் வருகிறார். உங்க சூழ்நிலை எப்படி இருக்கட்டும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் நினைக்கிறாங்க, நான் வேதனையில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை, கிறிஸ்தவனாலே வேதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவ ஜனமே, ஒருவேளை ஆண்டு ஊமையா படைச்சிருக்காரா? அதுல ஒரு திட்டம் இருக்கு. ஒருவேளை ஆண்டு சப்பானியா படைச்சிருக்காரா? அதுல ஒரு திட்டம் இருக்குன்னு தான் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் படைக்கிறார், அதுல 1000 ரகசியம் இருக்கும். என் ஆண்டவர் ஒரு நாளும் தவறானதை செய்ய மாட்டார். என் ஆண்டவர் அருமையானவர். அவர் எதை செய்தாலும் 1000 அர்த்தத்தோடு செய்வார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எல்லாரும் லாசருவை போல தான் இருப்பான், எல்லாரும் தெருவில் தான் இருப்பான் போல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாம் கஷ்டப்படுறானே, எல்லாரும் யோபுவை போல தான் பாடுபடணுமா? தேவ ஜனமே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் லாசருவை போல தெருவில் கிடக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. தெருவில் கிடக்கிறது ஒரு தரைகரமான விஷயம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தெருவில் கடந்த அந்த மனுஷனுடைய இருதயத்தை பாருங்கள். விசுவாசத்தை புறக்கணிக்காத நல்ல இருதயம். குப்பையில் ஒரு கோதுமைன்னு சொல்லுவாங்க. குப்பையில் ஒரு தங்கம் கிடக்குமா தேவ ஜனமே? குப்பையில் ஒரு வைரம் கிடக்குமா தேவ ஜனமே? கிடக்குதே லாசரு என்ற மனிதன். வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நேசித்த ஒரு வாழ்க்கை. அப்பா, எல்லாத்துலேயும் எனக்கு இன்பம் நீங்க தான்ப்பான்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? அவர் இருதய சமாதானத்தை உணர்ந்து வாழ்ந்தார். எனக்கு அது இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவர் சொல்லலை. அவருக்கு தெரியும், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, அது பரலோக சந்தோஷம், இது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்க முடியாது என்ற ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் அந்த வேதனையில் கூட அவர் சந்தோஷமா இருந்தார். தேவஜனமே, எல்லாரையும் ஆண்டு லாசரு மாதிரி வைப்பார்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை லாசரு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தை மறுதலிக்க வேண்டாம் என்றுதான் லாசருவை பற்றி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். ஒருவேளை யோபுவை போல ஒரு சூழ்நிலை, ஒரு உபத்திரம் வரலாம். ஏனென்றால் நாம் உபத்திரம் உள்ள பூமியில் தான் வாழுகிறோம். நம்முடைய உபத்திரமோ எப்படிப்பட்ட உபத்திரமா இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனா நம்மிலும் உபத்திரத்தை சகித்தவர்கள் நம் முன்னாடி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம உள்ள மாறுதல் அடையும். அதற்காக தான் ஆண்டவர் யோபுவை வைத்திருக்கிறார், லாசருவை வைத்திருக்கிறார்.
நரகத்துக்கு சென்றானே அவனை நமக்கு முன்பாக அடையாளமாக வைத்திருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறாரே தவிர எல்லாரும் லாசரு மாதிரி கஷ்டப்படணும், எல்லாரும் யோபு மாதிரி கஷ்டப்படணும், எல்லாருடைய பிள்ளைகளும் மரிக்கும், எல்லாரும் வியாதி அடைவாங்க, அப்படி ஆண்டவர் படைக்கவில்லை. சில நேரம் சிலருக்கு மரண வியாதிகள் வரவே வராது, ஆனால் ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் சிலருக்கு நல்லா பொருளாதாரம் இருக்கும், ஆனால் மரண வியாதி இருக்கும். இப்படி தான் கிராஃப் ஏறி இறங்கியும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது. சிலருக்கு உயர்வு, சிலருக்கு தாழ்வு. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, முடவனாக இருந்தாலும் சரி, ஓமையாக இருந்தாலும் சரி, கண்ணு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரையும் நான் தானே படைத்தேன். கடனில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அவர் தானே படைத்தாரு. உங்களுக்கு இந்த வேதனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிந்து தான் உங்களை அழைக்கிறார். இப்போ விஷயம் என்ன? நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அற்புதம் செய்ய திட்டமாக இருக்கிறார். 38 வருஷம் ஒருவன் வியாதியில் இருந்தான். அதற்குன்னு சொல்லிட்டு எல்லா தேவ பிள்ளைகளும் 38 வருஷம் கஷ்டத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் அழைக்கவில்லை. அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். வேதத்தில் ஒரு ஆள் 18 வருஷமாக கூனியாக இருந்தாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் கர்த்தரை தேடுகிற ஒரு மனசை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. தேவச்சனமே, உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்று உங்களை பார்த்து பேசுகிற காரியம், உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிந்துதான் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது உங்கள் முன்னேற்றத்துக்கான செக்ஷன். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு செக்ஷன். இது கர்த்தர் விரும்புகிற ஒரு செக்ஷன். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க. அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்ய கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். அநேக காரியங்களை எதிர்பார்ப்பீங்க. அநேக கமாண்டுகளை பார்க்கும் பொழுது அநேகருடைய எண்ணங்கள் புரிகிறது. அநேகருக்கு தினமும் ஜெபம் இருந்தால் சந்தோஷம், அநேகருக்கு பாடல் பாடி துதித்தால் சந்தோஷம், அநேகருக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தால் சந்தோஷம். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்று பேசுவார் பாருங்க. அதை வெளியே கொண்டு வர்றது தான் நம்மளுடைய கடமை, ஊழியருடைய கடமை. சில நேரம் ஆண்டவர் பேச மாட்டார். அந்த நேரம் நான் மனுஷனா பேச முடியாது. ஆண்டவர் வார்த்தை கொடுக்கவில்லை என்றால் என்னால் கொண்டு வர முடியாது. ஆண்டவர் திங்கள் புதன் வெள்ளி மீட்டிங்களை நடத்த உதவி செய்கிறார். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார் பேசாதன்னு சொல்லுவார். அந்த நேரம் பேசக்கூடாது. ஆனால் சில நேரம் சொல்லுவார், இன்னைக்கு தீர்க்க தரிசன உரை அவர் கட்டளையிட்டால் தான் நடக்கும். தேவ ஜனமே, அதில் ஆண்டவர் ஒரு 100 பேரை விடுதலை ஆக்குவார் பிசாசின் கட்டில இருந்து. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அநேகருக்கு அநேக ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் நிறைவேறல. நீங்கள் கவலைப்படக்கூடாது. தேவ சித்தம் நிறைவேறட்டுன்னு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை இல்லை, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இல்லை. தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சில நேரம் சத்தியங்களை பேசுவார். அதற்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும். நம்ம சில நேரம் ரொம்ப நேரம் ஜெபித்து விடுதலை இல்லாமல் போவோம். காரணம், நமக்குள்ள சத்தியம் இல்லாமல் போகும், சில ரகசியம் இல்லாமல் போகும். அதனால நீங்கள் தேவன் பேசுகிறதுக்கு விட்டு கொடுங்க. சில நேரம் நல்லா ஜெபிக்கணும்னு வந்திருப்பீங்க. ஆனால் அநேகருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? சத்தியங்களை பேசி கொண்டு இருப்பார். சில நேரம் நல்ல வசனத்தை கேட்கணும்னு வாஞ்சியோடு வருவீங்க. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை நடத்த வச்சு கொண்டு இருப்பார். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ள வேண்டியதான். ஏன்னா யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஜெபம் தேவையாக இருக்குது, யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஆலோசனை தேவையாக இருக்குது, சில நேரம் யாருக்கோ விடுதலை தேவையாக இருக்கும். ஆண்டவர் ஆராதிக்க வைப்பார். தேவன் இடைப்படுகிறதை இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல் செய்யும். கடந்த 100 நாள் ஜெபத்தில் கூட கடைசி 3 நாளும் ஆண்டவர் சாட்சிகளை வெளியிட வைத்தார். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் சாட்சியை வெளியிடுறதுல தான் பிசாசு ரொம்ப பயங்கரமாக தாக்குவான். ஆனால் இது அநேகருக்கு தெரியாது. அவர்கள் என்ன நினைப்பாங்க, இது சாதாரண ஒரு சாட்சி தானே. தேவஜனமே, அந்த 100 நாளும் எதற்காக ஜெபித்தார்கள்? ஒரு பெரிய விடுதலை வர வேண்டும் என்று ஜெபித்தார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், பிசினஸ் ஸ்டார்ட் ஆக வேண்டும், பல வருஷ தடை மாற வேண்டும். ஆனால் அது மாறும் பொழுது அதை சாட்சியாக வெளியே கொண்டு வருகிறது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இதை அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா ஒரு செய்தி கொடுக்கிறது கூட எளிமையான விஷயம்தான். ஆனால் ஒரு சாட்சியை வெளியே சொல்றது கடினமான விஷயம். ஏனென்றால் பல செய்திகளை கேட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த பிறகுதான் ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப அந்த அற்புதத்துக்கு பின்னாடி பல செய்திகள், ஜபங்கள் காத்திருக்குது.
இந்த சாட்சியின் வசனத்தினால பிசாசை ஜெயிக்க முடியும். ஆனால் அநேகர் என்ன யோசித்திருப்பாங்க, ஐயோ 100 நாள் ஜெபம் முடியுது, எனக்கு விடுதலை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் வந்திருக்கும். அதனால அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த சாட்சியை நீ வெளியிடு. 100 நாள் கழித்து வெளியிட்டால் வரப்போகிற மக்கள் அதை பார்க்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் விசுவாசம் தோன்று போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 100 நாள் முடிந்தவுடன் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம 101வது நாள்னு ஒரு நாளை போட முடியாது. அதனால் அந்த சாட்சிகளை கடைசி 3 நாள் உபவாசத்தில் போட ஆண்டவர் சொன்னார். போடும் பொழுது என்ன ஆகும், அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு, எனக்கு செய்யலையேன்னு ஒரு வைராக்கியமும் ஒரு உற்சாகமும் உண்டாகும். ஆண்டவர் எனக்கு செய்வார், அவங்களுக்கு செய்திருக்கிறார், எனக்கு செய்வார். ஒருவேளை டைம் பீரியட் வித்தியாசமாக இருக்கலாம் என்று சொல்லலாம். தேவச்சனமே, நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே விருந்து இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒரு லைனில் உட்கார்றீங்க சாப்பிட்றதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இலைகள் விரித்து சாப்பாடு போடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு சாப்பாடு, ஒரே இலை தான், ஒரே சாப்பாடு தான். பட் ஆனால் எல்லாருக்கும் வைக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வித்தியாசமான நேரம் எடுக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய வேகத்தை பொறுத்து, உணவை அருந்துகிறதை பொறுத்து அந்த டைம் எடுத்துக்கொள்ளும். இதே போல தான் தேவச்சனமே, ஒவ்வொரு பேரும் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது விதமாக தேவ சித்தத்தின்படி, தேவ சமயத்தின்படி அவர்கள் ஜெபத்தை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொண்டு ஜெபித்து கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறார்களோ, தேவ நேரம் எப்போ வருகிறதோ உடனே அற்புதம் நடக்குது. அதனால் இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ளாடி எனக்கு நடக்கணும் நிறைய பேர் பதறியிருப்பாங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம. அதனால் என்ன ஆயிருக்கும், ஐயோ இந்த 3 நாள் ஃபயராக ஜெபிக்கலையே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும், தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் சில ரகசியங்களை பேசும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால் உங்கள் சிந்தனை, ஐயோ இன்னைக்கு ஆராதனை இல்லையே, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இல்லையே. தேவச்சனமே, பேசுகிறது ஆவியானவர்னா ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆவியானவர் சொல்லுகிறத கேட்கணும். வெளிநாட்டில் வசனத்தை ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு பாருங்களேன், ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி அநேகரை ஒப்பு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆண்டு சொல்றார், அப்படிப்பட்ட நபரான மாறாதபடி கர்த்தர் பேசுகிறதை கேட்டு ஒரு கண்ணாடியில் நம்மளை பார்க்கறது போல பார்த்து நம்ம வாழ்க்கையை திருத்தி கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவச்சனமே, உங்கள் முன்னேற்றத்தின் நேரம் சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நேரம் சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த நேரம் தான். கர்த்தர் சொல்லுகிறார், அவரை அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார். ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காளியாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காளியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. பட் அவரை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒரு கம்பெனி போகிறீங்க, ஆண்டவரை எப்படி உங்கள் கூட கூட்டு போக முடியும்? ஆண்டவர் என் கூட வாராருன்னு சொல்லிட்டு குருட்டு விசுவாசத்தில் போய் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா தேசத்தில் ஆண்டவராக இயேசு கடல் மேலே நடந்தார், பேதுரு கடல் மேலே நடந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நடுக்கடலில் போய் ஒரு 4 ஊழியக்காரங்க என்ன செய்திருக்கிறாங்க, அந்த கடலில் நடக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கடலில் உளுந்தவுடன் நீச்சல் தெரியாததுனால அவர்களை காப்பாற்றுகிறதுக்கும் அங்கே யாருமே இல்லை. ஏன்னா இந்த 4 பேரும் விசுவாசத்தில் தான் போயிருக்காங்க. 4 பேருக்கும் நீச்சல் தெரியாது. 4 பேரும் கடலில் இறங்கி விசுவாசமாக குதிச்சிட்டாங்க. அதாவது கால் வச்சு டெஸ்ட் பண்ணிலாம் இறங்கலை, விசுவாசத்தில் குதித்து நான் நடந்துருவேன் நினச்சி குதிக்கும் பொழுது நடுக்கடலுக்குள்ளே உள்ளே போய் மறைத்து விட்டார்கள். இது நடந்த சம்பவம். இதே போல வெளிநாட்டில் ஒரு அருமையான ஊழியக்காரர், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு எதுவான சர்ப்பம் கடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னதுனால சபையின் நடுவில் சர்ப்பத்தை கொண்டு வந்து சர்ப்பத்தை கையில் வைத்து சர்ப்பம் என்னை கடிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த சர்ப்பம் கொத்தி அவர் மரித்து போகிறதை நம்மளால் பார்க்க முடியும். தேவஜனமே, இதெல்லாம் குருட்டு விசுவாசத்தில் நடந்தது. விசுவாசம் என்றால் வேத வசனத்தினால் வரக்கூடியது. வேத வசனத்தை சிந்தனையில் கொண்டு போயிட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏனென்றால் தேவ வசனம் இருதயத்திற்கு போக வேண்டும்.
அந்த தேவ வசனம் இருதயத்துக்குள்ள போய் அது மறக்காமல் நிலைத்திருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நிலைத்திருந்தால்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். வசனத்தை கேட்ட உடனே நானும் மரிச்சவங்களை எழுப்பிடுவேன்னு சொல்லிட்டு கல்லறை குழிகளில் போயிட்டு எல்லா டெட் பாடியை வெளியே எடுத்து ஜோம் பண்ணா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்குமா என்று கேட்டால், ஆண்டவர் சித்தம் இருந்தால் நடக்கும். லாசரு ஆண்டவர் எழுப்பவில்லையா? எழுப்பினார். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் செய்தால் அது நடக்காது. தேவ சித்தமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருதயத்தில் போன வசனம் தான் நமக்கு வழிகாட்டும். வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு என்று சொல்லுகிறதே. இந்த உலகத்தில் உள்ள ரோட்ல ஸ்ட்ரீட் லைட் போயிட்டு ரோடு இருட்டா இருக்குது, உடனே பைபிள் நமக்கு வெளிச்சம் காட்டும் என்று அநேகர் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வெளிச்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது வெளிச்சம் காட்டும். அப்படி என்றால் இந்த 4 பாஸ்டர்ஸ்மாரும் இருதயத்துக்குள்ள வசனத்தை ஒழுங்கா கொண்டு போகாம ஒரு பிகினராகவே வாழ்ந்திருக்கிறாங்க. நல்ல வழிகாட்டி இல்லை, நல்ல முன்னோடி இல்லை. அதனால அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கடலில் போய் விசுவாசத்தில் குதிச்சு விட்டார்கள். விசுவாசம் சொல்லுகிறது ஒரு கற்பனை சார்ந்த விஷயம் அல்ல. நான் நம்புகிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. இது உதட்டளவில் சொல்லப்பட்ட விசுவாசம். உண்மையான விசுவாசம் என்ன? உண்மையான விசுவாசம்னா நீங்க வேதத்தை வாசிக்கணும், வேத வசனம் உங்களுக்குள்ள போகணும், வேத வசனம் உங்க காதுக்கு போகணும், காதுல போன வேத வசனம் உங்க இருதயத்துக்கு போகணும், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். உங்க சூழ்நிலை தாறுமாறா இருக்கும், அற்புதம் நடக்காதது மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் எப்படி வேத வசனம் உங்களுக்கு பிடிக்கும்? ஆனால் இதையும் தாண்டி பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு என் சூழ்நிலை மாறும், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார்னு வசனத்தை இருதயத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் சொன்ன வசனம் நிறைவேறுகிறது. என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசுவை இருதயத்தில் கூப்பிட்டுட்டு 2 நாளில் வெளியே அனுப்பி விடுறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு வந்துட்டு 2 நாளில் மறந்து போகிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசு உன்னை அறியாமலே வெளியே போயிருக்கிறாரு. வசனத்தை தேவ பிள்ளைகள் இருதயத்தில் கொண்டு போக வேண்டியது மட்டுமல்ல, அதில் நிலைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார்னு சிந்தனையில் கடக்கிற வசனத்தால அற்புதம் நடக்காது. சிந்தனையில் இருக்கிற வசனம் இருதயத்தில் கொண்டு வாங்க. இருதயத்தில் கொண்டு வரும் பொழுது சூழ்நிலை வறட்சியா இருக்கும். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார்னு சிந்தனையில் உள்ள வசனத்தை ஆழ்ந்து தியானிச்சு பாருங்க. ஒரு தனியா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி பாருங்க. சோத்திரம் பண்ணி எத்தனை இடத்துல கர்த்தரனை காப்பாத்தினாரு, எத்தனை இடத்துல என்னை நடத்தி இருக்கிறாரு, என்னை நல்ல இடத்துல மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போவார்னு ஒவ்வொரு வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. கொண்டு போயிட்டு சாந்திரத்துக்குள்ள மறக்கக்கூடாது. எகன் சாந்திரமும் தியானிக்கணும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இரவும் பகலும் தியானி. ஏன் இரவும் பகலும் தியானிக்கணும்? ஏன் வசனம் வாயை விட்டு பிரியக்கூடாது? ஏன்னா நிலைத்திருக்கிற அனுபவம் சொல்லுகிறது விசேஷமான அனுபவம். நம்ம எல்லாரும் சமையல் செய்யறவங்க தான். உங்க வீட்டில் கருவேப்பிலை தேவைப்படும். கருவேப்பிலை தேவைப்பட்டுட்டுனா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஒரு இனுக்கு எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆம்தேவ ஜனமே, கருவேப்பிலை பிச்சு எடுத்துகிட்டு வர்றது வேற, ஆனால் கருவேப்பிலை மரத்தையே எடுத்துகிட்டு வர்றது. நிறைய கருவேப்பிலை கண்ணுகளை நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்க. இந்த கருவேப்பிலை கண்ணுகளை அடுக்கி வைக்கும் பொழுது 1வது நாள் அதனுடைய வேர் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அப்படி மெதுவாக அப்படி ஒரு 100 நாள் 200 நாள் ஆகும் பொழுது அந்த கருவேப்பிலை செடியினுடைய வேர் ஆழமாக போக தொடங்கிடும். கருவேப்பிலை மரம் வளரும். ஆனால் நட்டுன அந்த மரத்தை டெய்லியும் பிடுங்கி பார்த்தா என்ன ஆகும்? வேறு பிடிக்காது. இன்னைக்கு அநேகர் வசனத்தை இருதயத்தில் நட்டிட்டு அடுத்த நாள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுப்பாங்க. ஒரு 10 நாள் சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? நாட்டப்பட்ட வசனம் இருதயத்திலிருந்து பிடுங்கப்பட்ட மாதிரி, கருவேப்பிலை பிச்சை மாதிரி ஆயிரும். அப்படியே ரூட்டோட பிடுங்கின மாதிரி ஆயிரும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி தராங்கன்னா ஆண்டவர் அதை இரவும் பகலும் தியானிக்க விரும்புகிறார். உங்க வாயை விட்டு அதை பிரியாமல் இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் அற்புதம் எப்போ நடக்கும்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, நான் மிகவும் நேசிக்கிற தெய்வ மனிதன், அநேக அற்புத அடையாளங்களை செய்த தெய்வ மனிதன், ரொம்ப பிரியமான தெய்வ மனுஷன். அந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு ரகசியம் இதுதான். நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் கூட நான் அநேக மிராக்கிள்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறேன். வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக போடுவோம். ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் போய் பாருங்கள். ஒரு பேபியை கையை நீட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த பேபி அப்படியே லைவாக பிறக்கும். இந்த அருமையான தேவ மனுஷர்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பிசாசுகள் விரட்டுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர்களுக்கு ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்.
அநேக வீல் சேர்களை எழுப்பியிருக்கிறார். ஒரு தேவ மனுஷன் 500 வருஷம் வாழ்ந்தா எத்தனை அற்புதங்கள் நடக்குமோ அதை அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்குள்ள செய்து முடித்தார். அவ்வளோ தேவ கிருபை அவர் மேலே இருந்துச்சு. அந்த தேவ மனிதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவச்சனமே, லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப கவனமாக கேளுங்க, ரொம்ப கவனமாக கேட்கணும். சிந்தனை சிதற விடாதீங்க. ஒரு பெரும் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்ம தேவ ஜனத்தினுடைய ஒரு சின்ன தவறு என்னன்னா, ஐயோ தீர்க்க தரிசனம் வரலையே, ஐயோ அந்நிய பாஷை வரலையே, ஐயோ இன்னைக்கு ஆராதனை நடக்கலையே, ஐயோ வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஐயோ அது நடக்குது. தேவச்சனமே, உங்கள் சிந்தனையை குழப்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ரகசியம் வருகிறது. உங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ரகசியம் வருகிறது. ஏன் தெரியுமா இன்னைக்கு நிறைய நேரத்தில் உங்கள் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் இன்னும் நடக்காமல் இருக்குது? வசனம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்க ஆரம்பித்தீர்களோ அன்றில் இருந்து எந்த விஷயம் செய்தாலும் நீங்கள் ஏசப்பாவோடு சேர்ந்து தான் நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா ஏசப்பாவும் நீங்களும் ஒரே நுகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நுகம் என்றால் இந்த மாடுகளை ரெண்டையும் சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வருவது தான் நுகம். அப்போது ஒன்று மாடாக இருந்து இன்னொன்று யானையை போட்டோன்னா அந்த நுகம் சரிஞ்சு கிடக்கும். ஒன்று மாடு இன்னொன்று கழுதைன்னு பார்த்தீங்கன்னா கழுதையினுடைய கழுத்து கொஞ்சம் தாழ்வாக போய் அப்படி ஏறும். அப்போ மாடுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஒரு ஒட்டகத்தையும் ஒரு குதிரையும் போட்டிங்கன்னா ஒட்டகத்தினுடைய கழுத்து உயரமாக இருக்கும், குதிரையினுடைய கழுத்து சின்னதாக இருக்கும். அப்போ அந்த நுகம் செட் ஆகாது. அப்போது 2 பேருக்குமே ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காரணம், மனுஷனுக்கு மனுஷ நுகம், மாட்டுக்கு மாட்டுக்குள்ள நுகம். தேவ பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நுகம் இருக்கிறது. என்னுடைய நுகம் லெகுவாக இருக்குன்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு, இரத்த உடன்படிக்கை. அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்க முடியுமாங்க? அம்மாவுடைய வயிற்றுல கற்பம் தரித்து பிறந்த பிள்ளையை பிரிக்க முடியாது. அது தாயும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவு, அதை பிரிக்க முடியாது. இதே மாதிரி தான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்க எதையுமே தானா செய்தீங்கன்னா உங்கள் உடன்படிக்கையில் ஒரு கரப்ஷன் வருது. ஒரு கணவர் மனைவியே அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டு செய்யும் பொழுது உங்கள் ஆத்தும இரட்சகர், உங்களுக்காக உயிரை கொடுத்தவர், நித்தியமாக உங்களை பரலோகத்தில் வாழ வைக்க போகிறவரோடு சில விஷயங்களை பேசி செய்யாமல் இருக்க முடியுமா? பேசி தான் செய்யணும், அவரோடு இணைந்து தான் செய்யணும். அப்போ அவரை சீக்கிரமாக கம்யூனிகேட் பண்ண முடியல. காரணம் என்ன? அவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம இருதயத்துக்குள்ளே வசிக்கிறார். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாகிய உங்கள் உள்ளான மனுஷனை வைத்து தான் அவர்கிட்ட பேச முடியும். வேத வசனத்தை வைத்து தான் அவரோட கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் அவரோட பேச முடியும். அவர் திரும்பி உங்கள் இருதயத்தில் பேசுகிறத உங்களால் உணர முடியும். இப்படி தான் நீங்கள் அவரோட ஃபெல்லோஷிப்பில் இருக்க முடியும். தேவச்சனமே, இன்னும் ரகசியமாக அநேக காரியங்களை ஆண்டு சொல்ல இந்த அருமையான சேனல் ஆண்டரோடு எப்படி பேச, எப்படி நான் தேவ சத்தத்தெல்லாம் கேட்குறேன், தேவன் என்னோடு பேசுகிற அநேக சத்தத்தை ஊழியத்தில் பார்க்குறேன். தேவ ஜனங்களே, நம்ம ஊழியத்தில் அநேக மக்களுக்கு ஊழியங்களை ஆண்டு நிறைவேற்ற உதவி செய்கிறார். வடநாடுகளில் உள்ள ஊழியங்கள் அநேகருக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்ல, அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த, அநேக வேதாகம கல்லூரி பிள்ளைகளை எழுப்ப கர்த்தர் அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடங்கள்லாம் எப்படி இந்த தீர்க்க தரிசன வல்லமை செயல்படுகிறது, எப்படி சுகமாக்குற வல்லமைகள் செயல்படுகிறது, எப்படி பிசாசுகள் ஓடுகிறது, இதனுடைய ரகசியம் என்ன, எப்படி ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டருடைய சத்தம் எங்கே கேட்கும், இந்த எல்லா ரகசியங்களும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்லையும் நம்ம பிரைவேட் டைம் சேனல்லையும் வருகிற நாட்களில் நம்ம போடுவோம். ஆனால் எல்லாம் தேவ சித்தத்தின்படி தேவ நேரத்தில் போடப்படும். அதுதான் கரெக்டான நேரம். எல்லா தேவ ஜனங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கூட 2வது வருகையை பற்றி சொல்ல மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சித்தம்படி நம்ம செய்ய போகிறோம். தேவ ஜனங்கள் ஆயத்தமாக இருங்க. தாகம் உள்ளவங்க இப்போ தண்ணி கிடைச்சாலும் குடிச்சிருவாங்க. ஆனால் தாகம் இல்லாதவங்க எமோஷனல் ஆவாங்க. எமோஷனல்னா உணர்வு சம்பந்தமான விஷயம், அது நாளைக்கு காணாமல் போயிடும். ஆனால் தாகம் உள்ளவன் 2 மாதம் கழிச்சு இந்த விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளணும், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும்னு நினச்சி அவன் தாகமாக இருந்தான், 2 மாதம் கழிச்சு அது வந்தாலும் அவன் கண்டிப்பாக அதை கேட்பான். ஆம் தேவச்சனமே, அதனால தான் நீங்கள் உண்மையாட்டே தாகமாக இருக்கிறீங்களா இல்லை மோகமாக இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பாரு. தாகத்திற்கும் மோகத்திற்கும் நிறைய விஷயம் இருக்குது. தாகம் என்றால் உள்ளிருந்து வருகிறது, மோகம் என்றால் சிந்தனையிலிருந்து வருகிறது. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக மாறணுமான்னு கேட்கும் பொழுது அநேகர் எமோஷனலாக வருவாங்க. they come with emotional. that is not a spiritual hunger. ஆவிக்குரிய தாகம் சொல்லுகிறது வேற, சிந்தனையில் உண்டான ஒரு மோகம் என்பது வேற. 2 நாளில்
அந்த மோகம் காணாமல் போயிடும். ஆனால் 2 வருஷம் ஆனாலும் தாகம் காணாமல் போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ள உங்களுக்கு தண்ணீர் உண்டு. நீங்கள் தாகமாக இருக்கிறீங்களா? பிரேயர் டைம் சேனல் உங்களுக்காக தான். மோகமாக இருக்கிறவங்கள பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. 2 நாள் வருவாங்க, அவங்களுக்கு கிடைக்காதது கிடைக்காம இருந்த உடனே போயிடுவாங்க. தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் தாகம் உள்ளவர்களா இல்லை மோகம் உள்ளவர்களா? கர்த்தருடைய டைமுக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் தாகம் உள்ளவர்கள். ஸோ இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன மாதிரி அந்த வல்லமையான தேவ மனுஷன் சொன்ன ஒரே ரகசியம் இதுதான். அவர் கைகளை காமித்து ஜெபிக்கும் பொழுது உடனடியாக அற்புதம் நடக்கும். நீங்கள் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் பார்த்துருப்பீங்க. கைகளை நீட்டும் பொழுது அந்த பேபி கரெக்டாக பிறக்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 5.5 கிலோ வெயிட் இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை இனி பிறக்காது, அம்மா மறிக்கும், இல்லை என்றால் பிள்ளை மறிக்கலாம் என்று ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையில் இருந்து தேவ மனுஷன் ஜெபிக்கும் பொழுது சபையிலே அந்த தேவ பிள்ளை பிறந்துச்சு. இல்லை என்றால் உயிர் போயிருக்கலாம். சபையிலே டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க, ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வந்தார். ஏன்னா வெளியே வராது, ஆப்ரேஷன் பண்ணணும், அம்மாவுக்கு ஆபத்து, பிள்ளைக்கு ஆபத்து அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சபையில் அந்த அற்புதத்தை செய்தார். இயேசுவின் நாமம் சொல்லும்போது பிள்ளை பிறக்குதுங்க, அற்புதம் நடக்குது, கேன்சர் மாறுது. நான் சும்மா சொல்லவில்லை, நான் பிரேயர் டைம் சேனல்களை பார்த்து சும்மா ப்ராஃபஸி பண்ணலை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த தேவ மனிதர்கள் மேலே இருக்கிற அதே ஆவியானவர் தான் இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையான தேவ மனிதன் சொன்ன ஒரு அருமையான ரகசியம், நீங்கள் பார்த்த தேவ மனிதர்களுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த தேவ மனிதனை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அநேகர் அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவருடைய சித்தமானால் போய் பாருங்க. அந்த 7வது வசனம், யோவான் 15:7 அந்த வசனத்தை தான் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் என்னிலும், ஆண்டவராகிய இயேசுக்குள்ள நீங்கள் இருக்கணும், என் வார்த்தை உங்களிலும், ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு மட்டும் இல்லை, அது நிலைச்சிருக்கணும். இதை தான் ஆண்டு விரும்புகிறார். எல்லாருக்கும் வசனத்தை கேட்பாங்க, அதை இருதயத்துக்கு கொண்டு போவாங்க. இருதயத்துக்கு கொண்டு போகிறது விஷயம் இல்லை, இருதயத்துக்குள்ள தங்க வைக்கணும். இருதயத்துக்குள்ள வசனம் தங்கி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் சொல்லும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். இதுதான் சீக்ரெட். அப்போ இருதயத்துக்குள்ள வசனம் போகிறது ஒரு சீக்ரெட். இதுலேயும் அதிகமான சீக்ரெட் இருக்குது. தேவ ஜனமே, வருகிற நாட்கள் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஏன்னா டெட் பாடியை எழுப்புகிறதுக்கு, கேன்சரை சுகமாக்குறதுக்கு எவ்வளோ வசனம் உள்ளே இருக்கணும். சும்மா வசனத்தை வாஸ்தா மட்டும் போகாது, வசனம் குடியிருக்கணும், வசனம் ஆளுகை செய்யணும். இந்த அருமையான காரியங்களை நம்ம வர நாட்களில் தியானிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் முன்னேற்றம் வேணுமா, எதை செய்தாலும் உங்கள் பார்ட்னர் இயேசு கூட பேசி செய்யுங்க. எதை செய்தாலும் உங்கள் பார்ட்னராகிய, உங்கள் கூட்டாளியாகிய நம்ம ஏசப்பா கூட சேர்ந்து செய்யுங்க. நம்ம ஆத்ம ரட்சகரோடு இணைந்து செய்யுங்க. வசனம் தெளிவாக சொல்லிட்டு 5வது வசனம் சொல்லுகிறது, கடைசி வரி, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவை பார்க்க முடியலையே, இயேசு கூட எப்படா பேச அப்படி யோசிக்கலாம். வசனத்தை வச்சு தான் பேசணும். அதுக்குள்ள எல்லா முறைகளையும் ஆண்டு செய்துட்டார். வசனத்தை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் மறுபடி பிறக்கணும். ஏன்னா வசனம் ஆவியாக இருக்குது. அந்த ஆவிக்குரிய உணவு ஆவிக்குரிய வயிறுக்குள்ளே தான் போகும், ஆவிக்குரிய வாய்க்குள்ளே தான் போகும். அந்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு தான் ஆவிக்குரிய வாய் இருக்குது, ஆவிக்குரிய வயிறு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் ஆண்டவர் மறுபடி பிறக்க சொல்கிறார். ஏன்னா வசனம் தங்கக்கூடிய இடமே உங்கள் உள்ளான மனுஷன், உங்கள் சிந்தனை அல்ல. உங்கள் சிந்தனை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருடைய புக்ஸ் படிக்கலாம், IAS புக்ஸை படிக்கலாம், உலகத்தில் உள்ள கடினமான படிப்பெல்லாம் படிக்கலாம். மனுஷனுடைய அதிக பலமே ஆண்டருடைய பலவீனமாக இருக்கிறது. மனுஷனுடைய பயங்கரமான பலன் ஆண்டருடைய பலவீனத்திலும் அது பலவீனமாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பயங்கர பலன் சொல்லுகிறது அது ஆண்டருடைய பலவீனம். நான் அவ்வளோ பெரிய ஆளு, நான் பெரிய ராஜான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்ப்பாரு, உன் மூச்சை நான் உருவிட்டா நீ கீழே விழுந்து சாகக்கூடிய மண்ணா இருக்கிற, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண். நீ பெரிய பணக்காரன் ஆனது கர்த்தர் கொடுத்த கிருபை. இதை எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நாட்கள் வரும் தேவ ஜனமே. அதனால கர்த்தர் தான் பயங்கரமானவராக இருக்கிறார். அதனால நம்ம சிந்தனையால் உலக விஷயங்களை எல்லாம் படிக்க முடியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும். ஆனால் பைபிளை படிக்க முடியாது. சிந்தனைக்குள்ளே போகிற வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறாது. சிந்தனையில் இருந்து இருதயத்துக்குள்ளே போக வேண்டும். இருதயத்துக்குள்ளே போன வசனம் நிலைத்திருக்க வேண்டும். தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கை மாறணும்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், வசனத்தில் நிலைத்திருங்க, வசனத்தில் நிலைத்திருங்க. 10 வசனம் தெரியுமா, அதை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவங்களுக்கு தான் சங்கீதம் 1 ஆசீர்வாதம். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க, பசுமையான மரத்தை போல் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடையாது. யாருக்கு? இரவும் பகலும் தியானிக்கிறவனுக்கு. அதனால தான் ஆண்டு யோசுவாவோடு சொன்னார், இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். ஏன்னா பிரிஞ்சாலே என்ன ஆயிரும்? நிலைச்சு நிற்காது. ஆண்டருக்கு தேவை வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நபர்கள் மட்டுமல்ல, வசனத்தை இருதயத்தில் குடியிருக்க பண்ணுகிற நபர். அது உங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக, உங்கள் மாம்சத்தோடு மாம்சமாக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தோடு இருதயமாக கலக்க விரும்புகிறார். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலங்கன்னு சொன்னது போல வசனம் உங்களுக்குள்ள கலங்கட்டுமே. அந்த மாறாவின் கசப்பு எப்படி மதுரமாக மாறிச்சு, ஒரு குச்சை எடுத்து போடும் பொழுது அது மதுரமாக மாறிச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கசந்து போய் இருக்குதா? இந்த வேத வசனத்தை எப்பொழுதும் வாசிக்கிறது போல வாசித்து விடாதீர்கள். அதை இருதயத்துக்கு கொண்டு போக செபியுங்க. இருதயத்துக்கு கொண்டு போன நீங்கள் வசனத்தை வேரூன்றி நிலை நிற்க செபியுங்க. இரவும் பகலும் தியானிக்க முன்படுங்க. உங்க கண்ணை விட்டு அது பிரியாமல் இருக்கட்டும், உங்க வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். இரவும் பகலும் அது தியானமாக மாறட்டும். அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீர்கள். ஆம் தேவ ஜனங்களே, 1-2 நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் சாதிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏதோ வசனத்தை கேட்டவர்களாய் மட்டுமல்ல, வசனத்தை கேட்டாலும் ஆசீர்வாதம், வசனத்தை வாசித்தாலும் ஆசீர்வாதம், ஆனால் கீழ்ப்படினால் மிகுந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் கீழ்ப்படிய விரும்புகிறீங்க? வசனத்தை கேட்டால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம், வாசிச்சா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆனால் கீழ்ப்படிந்தால் மிகவும் ஆசீர்வாதம். ஏனால் ஆண்டவர் கீழ்ப்படுகிறத தான் விரும்புகிறார். வேதத்தில் கூட பாருங்க, 100ஆக 60ஆக 30ஆக அது செயல்படுகிறது. ஒருவேளை கேட்டவங்களுக்கு அது 30ஆக செயல்பட்டிருக்கும். ஒருவேளை வாசித்து அதை இருதயத்துக்கு கொண்டு போனவங்களுக்கு அது ஒரு 60ஆக செயல்பட்டிருக்கும். ஒருவேளை இருதயத்தில் கொண்டு போய் நிலைத்திருக்க பண்ணி அதை கீழ்ப்படிந்து அதை வாழ்க்கையாக மாற்றினவங்களுக்கு வசனம் 100% கீழ்பட்டு இருக்கும். நான் சொன்ன தேவ மனிதனுடைய சீசர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாட்டிலையும் UK USA போன்ற பல தேசங்களையும் அவருடைய அசிஸ்டன்ஸ்லாம் ஊழியம் செய்கிறாங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் சாது சுந்தர் சிங் வாழ்கிற காலத்தில் தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அற்புத சாட்சிகளை தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் போட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், இன்னைக்கும் பவுலை போல தேவ மனிதர்கள் வாழுகிறார்கள். இன்னைக்கும் தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிலிப்புகள் உண்டு. அவர்களைப் போல ஒரு நல்ல கனெக்ஷனை உண்டாக்க தான் கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அனாயிண்டிங் உங்களை தொடுகிறதற்காக தான் இந்த பிரேயர் டைம் சேனலை கொடுத்தாரு. நான் இந்தியாவில் அப்படிப்பட்ட அற்புதங்களை நான் இன்னும் பார்க்கல தேவ ஜனமே. அப்படிப்பட்ட எழுப்புதல்கள் குறைவாக இருக்குது. தீர்க்க தரிசனங்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் பயங்கரமான சடன் மிராக்கிள்ஸ் கர்த்தருடைய கை அங்கே இருக்கிறத உடனடியாக பார்க்க கூடிய அற்புதங்களை இன்னும் இந்தியாவில் நம்ம பார்க்க முடியல. அதனால நாம் ஜெபிக்கணும், இந்தியர்கள் சேர்ந்து ஜெபிக்கணும், தமிழர்கள் சேர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்னைக்கு குறைவாக இருக்குது. காரணம், இருதயத்துக்குள்ள வசனம் நிலைவரப்படலை. ஏன்னா வசனம் ரொம்ப நிலைச்சு இருந்தால் மட்டும்தான் கேட்கறது கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வசனம் உள்ள நிறைஞ்சு இருந்தால் தான் தேவ சித்தத்தின்படியும் நம்ம கேட்போம். இல்லைன்னா நம்ம இஷ்டப்படி கேட்போம், அது நடக்காது. இன்னைக்கு அநேக ஜெபங்கள் நமக்கு பதில் வராததுக்கு காரணம் நம்ம இஷ்டப்படி ஜெபிக்கிறது தான். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர்கிட்ட நிலைச்சிருக்கிறது வசனத்தின் மூலமாக தான். இந்த வசனம் உள்ளத்தில் போகும் பொழுது, அது நிலைச்சிருக்கும் பொழுது, அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அதை நம்ம திரும்பி பேசும் பொழுது, அது தியானிக்கும் பொழுது அது நமக்குள்ள நிலைத்திருக்கும். நம்ம கேட்டுக்கொள்ளுகிறது நமக்கு கிடைக்கும். ஆம்பிரியமானவர்களை ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்குவதாக. முன்னேறணும், சாதிக்கணும் சொன்னவர்களுக்கு ஒரு ரகசியத்தை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. எல்லாரும் பாடுபடணும் தான் அல்ல, பாடுபடுகிற ஒரு யோபுவை உருவாக்குனீங்க. எல்லா பாடுகளையும் அனுபவித்த ஒரு சிலரை பைபிளில் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு முன்னோடியாக வைத்திருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுதான், கஷ்டம்தான் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் ஒரு பெரிய பரலோக பொக்கிஷம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், கோடிகளால் கிடைக்க முடியாத அந்த பாக்கியம் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கிடைக்கிறது என்று உணர்ந்து ஆண்டவரோடு உறவாட உதவி செய்யுங்கப்பா. வேதம் சொல்லுகிறதே, எலியா நம்மளை போல் பாடுள்ள மனிதன், ஆனால் கருத்தாக செபித்தான்னு. அந்த கருத்துள்ள ஜெபத்தை செய்கிற ஒரு அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்குவதாக.
ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக. சிஸ்டர் ஜெனிஃபர்னு ஒரு ஆள் ஆண்டவர் காட்டுகிறார். ஓ, நகையெல்லாம் இழந்து போய் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்ப வாழ்க்கையில நான் பார்க்குற ஒரு கை குழந்தை இருக்குது. ஓ ராபா ஷாதா ராபா, எல்லாம் இழந்த நிலைமை. ஹல்லேலூயா. இழந்ததை கர்த்தர் திரும்பி தருவார். நீங்க கர்த்தர்கிட்ட வாங்க. கைப்பிள்ளையோடு இருக்கிறீங்க, உங்க கணவருக்கு நல்ல வருமான வேலைகளை தருவார். நீங்க இழந்ததை தருவார். சிஸ்டர் ஜெனிஃபர், கர்த்தர் உங்களை தொடுகிறார். ரீகா ஷாபா லாத்துனா ராசியா, கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடுகிறது. டேனியல் ஒரு சகோதரனை பார்க்கிறேன். சகோதரர் டேனியலை கர்த்தர் உங்களை தொடுகிறார். வல்லமை நிரப்புகிறது. ரீகா ஷாபா ராத்து ரோபோ சியான் தலராபா. ஓ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. ஒரு அக்கினி நாவு இறங்கி கொண்டிருக்கு. உங்களை பற்றி எரிய பண்ணுகிறது. இதோ இருளின் வல்லமைகளை எரிக்கிற ஒரு அபிஷேகத்தை உங்க மேல போட ஆண்டு சித்தமாக இருக்கிறார். இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சிலரை உயர்த்தணும், சிலரை நடத்தணும். சிலர் ரொம்ப பாடுபட்டுட்டீங்க. என்னப்பா ஆவிக்குரிய ரகசியம், என்னப்பா நான் செய்யணும்னு சொல்லுகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். வசனத்தை வாசிங்க. வசனம் சிந்தனைக்கு போகும். சிந்தனைக்கு போனதை ஜெபத்தோடு இருதயத்துக்கு கொண்டு போகணும். இருதயத்தில் கொண்டு போனதை பாதுகாத்து, இரவும் பகலும் தியானத்தினால பாதுகாத்து, ஜெபத்தினால பாதுகாத்து, வாயில் அறிக்கை பண்ணி பண்ணி பாதுகாத்து, அதையே சிந்தித்து பாதுகாத்து, அதை நிலைத்திருக்க பண்ணணும். அதை வேரூன்றி வளர பண்ணணும். அப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கும் போது அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை கடைபிடிப்பீங்க? இதை செய்யும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்ப்பீர்கள். அதனால்தான் அற்புதம் நடக்குது. அதனால்தான் ஊழியர்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. ஏன்னா அவர்கள் ஜெபித்து 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 அந்த வசனம் உள்ள போய் 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 இருதயத்துக்குள்ள வசனம் குடியிருக்க தொடங்கிட்டு, தெய்வ ஜனமே, வசனத்தை வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, வசனத்தை இருதயத்தில் குடியிருக்க பண்ண கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேலே இறங்கின வசனத்தையும் உங்கள் மேலே இறங்கின தெய்வ கிருபையும் இழந்து விடாதபடி தொடர்ந்து ஜெபியுங்கள். ஐ சி குட் நியூஸ். நிறையா நற்செய்தி வருகிறது. நல்ல காரியங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். அநேக புறாக்கள் உங்களை நோக்கி வருகிறது. எப்படி நோவாவுடைய பேலையை நோக்கி புறா வந்ததோ, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்ததோ, அநேகருக்கு நற்செய்தி வருகிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள் தேவ ஜனமே. மீண்டும் வேற பதிவுல சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all.